இட்லி கடை. அதாவது நம்ம ஆக்டரும் டைரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க, சினிமா பட்டாளங்கள்லாம் சேர்ந்து நடிக்க, இப்போதைக்கு அக்டோபர் 1 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். டெஃபினட்டா இந்த திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு குடும்பத்தரம் வாய்ந்த ஒரு கதையாமா, ஐ மீன் சங்கத்தி மீன் சிஸ்டர் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்க போகுது. அதாவது சின்ன வயசுலேருந்து பாசமாக வளர்த்த ஒரு தங்கச்சியை வசதியான ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன மாதிரி அந்த வாழ்க்கை மாறுது அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை சுருக்கம். இது எப்படியாப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இந்த கதையில இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனை படம் பார்த்துருக்குன்னு தெரியல. அதை நம்ம டைரக்ஷன் தனுஷோடைய டைரக்ஷன்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் ரீசெண்டாக நேரு ஸ்டேடியத்தில் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அது ஒரு ஆடியோ லான்ச்சா மட்டும் இல்லாமல் ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆடியோ கூட லான்ச் ஆகல, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஈவெண்ட் மட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டை கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது நாளைக்கு இந்த இட்லி கடை படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது என்ன மாதிரி ஒரு படமா இருக்க போகுது, நம்ம டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் எதுவுமே வந்தது கிடையாது. இது வரைக்கும் சாங்ஸ் வந்திருக்கு, போஸ்டர் வந்திருக்கு. மற்றபடி இந்த படத்துல இருந்து எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணல. நாளைக்கு ட்ரெய்லர் வரப்போகுது. ஸோ அந்த ட்ரெய்லர் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு இந்த இட்லி கடை எப்படி இருக்க போகுது, அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத நாளைக்கு நான் அப்டேட் பண்றேன்.